இந்த மாதிரி பட்டன் ரோஸை வச்சு சூப்பரான ஒரு ப்ரைடல் வெனி பார்க்கலாங்களா. அதுவும் வந்து சேம் கலர்லிங்க. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போங்க, நம்ம மல்டி கலரை வச்சு வீடியோ போட்டிருப்போங்க. இது வந்து சேம் கலரில் போடுறோங்க, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 2 பட்டன் ரோஸ் எடுத்து ஒரு 2 சுற்றிக்கிறேங்க. நான் வந்து இதுக்கு வாழை நார் எடுத்திருக்கேங்க. நீங்கள் வேணும்னா ரிப்பன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் லீஃப், பேபி பிளாசம், தூஜர்லாம் வச்சுக்கிட்டுங்க ஒரு சுற்றிக்கிறேன். எல்லாமே வந்து கொஞ்சம் தட்டை மாதிரி வச்சுக்கோங்க, ஃப்ளாட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 3 ரோஸ் வைக்கிறோங்க. ஒரு ரோஸும் தனித்தனியாக சுற்றுங்க, அப்போ தான் க்ரிப்பாக நிற்கும். 3ஐயும் வச்சுட்டு ஒன்றா சுற்றும் போது மேபி விழுகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஒன்றா ஒரு 4 சுற்று 3 சுற்று அந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் க்ரிப்பாக நிற்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா டைட்டாக சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குங்க. ஸோ இதை வந்து நல்லா சுற்றிட்டு எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் அப்போவே கட் பண்ணலாம், இல்லை லாஸ்ட்டாக கட்டி முடிச்சுட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து 2 ரோஸ் வைக்கிறேன், மறுபடியும் 3 ரோஸ் வைக்கிறேங்க. அப்புறம் எல்லாம் 3 ரோஸ் வச்சுட்டு லாஸ்ட்டில் மட்டும் 2 ரோஸ் வச்சு எண்ட் பண்ணிடுறேங்க. சேம் இதே ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிறோங்க. உங்களுக்கு வேணுங்கிற லென்த் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 லேயர் 5 லேயர் வைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. நம்ம பேஜையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நீங்கள் கட்டுற நூல் வந்து நல்ல கெட்டியான நூலாக இருக்கணுங்க. லைட்டான நூலாக இருந்துச்சுன்னா அருந்துறக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. அதனால் நல்லா கெட்டியான நூலாக இருந்துச்சுன்னா நல்லா நின்றுக்குங்க. எங்கேயாச்சும் சைடில் இருந்துச்சுன்னா நீங்களே கையில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல யூனிக் பேட்டர்னில் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் இதை ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா வச்சுட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மஸ்ட் ட்ரைங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு தான் வைக்கணும்னு இல்லை, காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் ஆஃபீஸ்னாலும் நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் தாங்க அந்த அன்றைக்கி உங்கள் பூவை தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு 4 லேயர் வச்சுக்கிட்டு அதை வந்து எண்ட் பண்ணிடுறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். உங்களுக்கு வந்து இவ்வளோ லென்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 லேயர் 3 லேயர்லேயே நிறுத்திக்கலாங்க. இல்லை உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாங்க. லாஸ்ட்டில் வந்து பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு எண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு 2 முடிச்சு போட்டு கூட எண்ட் பண்ணிக்கலாங்க. எண்ட் பண்ணிவிட்டு நூல் வேணும்னா விட்டுருங்க, ஏன்னா லாஸ்ட்டில் செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு. பாருங்கள் கீழே போட்டு கூட விழுக கிடையாதுங்க, அந்தளவுக்கு நல்லா க்ரிப்பாக இருக்குது. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் ட்ரிம் பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மஸ்ட் ட்ரைங்க.